தமிழக சட்டமன்றத்தில் மத நல்லிணக்கத்திற்கு எதிரான வக்ஃபு திருத்த மசோதாவுக்கு சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் கொண்டு வந்த நிறைவேற்றி முஸ்லிம் சமுதாயத்தின் உரிமையை காப்பாற்றும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பல்சமய நல்லூர் இயக்கத்தின் சார்பாக நன்றியும் பாராட்டையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். மத நல்லிணக்கத்தை, பொது அமைதியை சீர்குலைக்கும் பாஜக தலைமையிலான ஒன்றிய அரசாங்கத்துக்கு எதிராக களமாடும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு உறுதுணையாக என்றும் உறுதுணையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்காகவும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டவர்கள் இஸ்லாமியர்கள் பங்கு அளப்பரியது. இதனை அங்கீகரிக்கும் வகையில்தான் இந்திய நாட்டில் சிறுபான்மை இஸ்லாமியர்கள் கடந்த காலங்களில் இஸ்லாமியர்களுக்கான பாதுகாப்பு சட்ட திட்டங்களை அரசாங்கங்கள் செய்து வந்தன. நாட்டில் வேற்றுமையில் ஒற்றுமையாக தேச உணர்வோடு இஸ்லாமியர்கள் சமத்துவம், சகோதரத்துவம், மத நல்லிணக்கம் உள்ளிட்டவற்றை அடிப்படையாக வைத்து இந்தியாவில் வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் பாஜக தலைமையிலான ஒன்றிய அரசாங்கம் சிறுபான்மை மக்கள் மீது ஒடுக்குமுறை, உரிமை பறிப்பு நடவடிக்கையில் குறிப்பாக காஷ்மீர் விவகாரத்தில் ஆர்டிகல் 370 நீக்கம் செய்து குடியுரிமை திருத்த சட்டம், முத்தலாக் விவகாரம், பொது சிவில் சட்டம் உள்ளிட்டவைகளில் இஸ்லாமியர்களின் உரிமைகளை பறிக்கும் பாஜக தலைமையிலான ஒன்றிய அரசாங்கம் இஸ்லாமியர்களின் உணவு முறை, உடை சுதந்திரம், மசூதிகளில் நடக்கும் தொழுகைக்கு மறைமுக இடையூறும் செய்யும் வலதுசாரிகளை ஆதரித்து வருகிறார்கள். அந்த வகையில் வக்ஃபு திருத்த சட்டத்தை கொண்டு வர பாஜக ஒன்றிய அரசு துடித்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் ரயில்வே துறைக்கு அடுத்தபடியாக 10 லட்சம் கோடிக்கு மேலுள்ள சொத்து வைத்திருப்பது வக்ஃப் போர்டு. அந்த வக்ஃப் போர்டு நிர்வாகத்தை சீர்குலைக்கவும், அத்தோடு இஸ்லாமியர்களின் உரிமைகளை பறித்து கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதார முன்னேற்றத்தை தடுக்கவும் இந்த பாஜக அரசாங்கம் முனைகிறது. ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி என்று போட்டு இந்தியா முழுமைக்கும் சென்று அந்த எம்பிக்கள் அந்த மாநில மக்களின் எல்லாம் வக்ஃபுல என்ன திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னதையும் கேட்காமல், நானும் கூட சிறுபான்மை ஆணையத்திற்கு கூட அழைப்பு வந்தது. நானும் கூட சென்னையிலே ஜேபிசி மீட்டிங்களில் கலந்து கொண்டு எங்களுடைய சில சரத்துக்களை நீக்க வேண்டும் என்று சொன்னோம். அதையெல்லாம் அவர்கள் எந்த மாநில எம்பிக்களும் எந்த மாநிலத்தில் வாழும் இஸ்லாமியர்களும் சொல்வதை கேட்காமல் அவர்கள் வேணும் என்றே இந்த சட்டத்தை கொண்டு வர முனைப்பு காட்டுகிறார்கள். சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு மக்களுக்கு எதிராக, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக, விரோதமாக, நீதிமன்ற தீர்ப்புக்கு முரணாக இருக்கும் இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்து இந்திய இஸ்லாமியர்களில் சொந்த நாட்டில் அகதிகளாக வாழும் நிலைக்கு தள்ள வைக்கின்றனர். திட்டமிட்டு ஒன்றிய அரசாங்கம் செய்யும் இந்த ஜனநாயக விரோத நடவடிக்கையை தடுக்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அனைவருக்கும் அனைத்தும், பெரும்பான்மை சிறுபான்மை இல்லாமல் கடந்த 4 ஆண்டு காலமாக மிக சிறப்பாக எல்லா மக்களும் சிறப்பாக எல்லா பயனும் பெற்றிருக்கிறார்கள். இந்த 4 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அந்த மாதிரி ஒரு முதலமைச்சர், பெரும்பான்மைக்கான முதலமைச்சர், சிறுபான்மைக்கான முதலமைச்சர், ஒட்டுமொத்த தமிழகத்தை காக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் இன்று தமிழக சட்டமன்றத்திலே வக்ஃபு சட்டத்துக்கு எதிராக தனி தீர்மானத்தை கொண்டு வந்து முதன்மையான முதலமைச்சராக, இந்தியாவில் சிறுபான்மை மக்களை பாதுகாக்கக்கூடிய முதன்மையான முதலமைச்சராக மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறது. சமத்துவம், சகோதரத்துவம், மத நல்லிணக்கம் தலை தோகும் வகையில் ஆட்சி நடத்தும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும்
பல்சமய நல்லொரு இயக்கமும் இஸ்லாமியர்களும் உறுதுணையாக இருப்பார். நாட்டை காப்பாற்ற வேண்டும். மத நல்லிணக்க நாடாக இந்தியாவுக்கே நீங்க சிறந்த தலைவராக முன்னெடுத்து ஒட்டுமொத்த இந்தியாவை காப்பாற்றக்கூடிய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்பதை நிரூபித்திருக்கிறார். அவருக்கு நன்றியும் பாராட்டையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்.